அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல நெறைய அஸ்ட்ராலஜி பத்தி பேசிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? 12 கட்டம்னா என்ன? ஆட்சி வீடுனா எது? உச்ச வீடு அப்படின்னு ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பேசல. பட் இதுதான் எதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய பேசிட்டு வந்திருக்கோம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம நெறையா குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த ஆடியோ எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜியும் ஒரு ஷேர் மார்க்கெட்டையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் குடுத்துற முடியுமா? இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இன்ட்ராடேக்கு நான் ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்க முடியுமா? சரி இன்ட்ராடே விடுங்க. ஒரு மந்த்லி ஷார்ட் டெர்ம் பிளான் பண்ண முடியுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு வர முடியுமா? ஒரு 3 மாசமோ, ஒரு 6 மாசமோ நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன். என்னால ப்ராஃபிட் பண்ணிட்டு வர முடியுமா? இந்த அஸ்ட்ராலஜிய நான் அடிப்படையா வச்சு. ஓகேங்க. எனக்கு 3 மாசம், 6 மாசம் கூட வேணாம். இயர் கணக்காவே வச்சுக்கோ. நான் 1 வருஷம் இந்த ஸ்டாக்ல போடுறேன். இந்த ஸ்டாக்ல இருந்து எனக்கு வெளிய வரும்போது லாபத்தோட வருமா? எவ்வளோ பெர்சன்டேஜ் லாபத்தோட வரும்? எனக்கு அட்லீஸ்ட் நான் போட்டதுல ஒரு 10% லாபம் வந்தா கூட அது எனக்கு பாசிவ் இன்கம் தான். எனக்கு அந்த மாரி வர முடியுமா? இல்ல நான் ஐபிஓ போடலாமா? அப்படின்னு நெறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அஸ்ட்ராலஜி வச்சு இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, அந்த அஸ்ட்ராலஜில அந்த 12 கட்டத்த வச்சு நீங்க இவ்ளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, இவ்ளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, உபஜய ஸ்தானத்துல இத்தன கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபியூச்சர ஃபோர்காஸ்ட் பண்றது முதற்கொண்டு உங்களோட பாஸ்டையும் ப்ரிடிக்ட் பண்ணி குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஒரு அஸ்ட்ராலஜிய வச்சு ஃபியூச்சர், பாஸ்ட், பிரசன்ட்னு சொல்லிட்டு 3 டென்ஸையும் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சா, ஏன் ஏன் ஒரு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது? டெஃபினட்டா முடியும். என்னோட அபிப்பிராயம், என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளானட்ஸ் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. ஸோ பிளானட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோட மைண்டும் இருக்கும். ஸோ சேம் அதே பௌர்ணமி, அமாவாசை கான்செப்ட் தான். ஸோ பௌர்ணமி அப்படின்றப்ப நமக்கு மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த மூண பார்க்கும்போதே, அந்த ஒரு வெளிச்சத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அமாவாசை அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அந்த கடல்லாம் உள்வாங்குறது எல்லாமே நமக்கே தெரியும். ஸோ அஸ்ட்ராலஜிய பேஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபினான்ஸ் அஸ்ட்ராலஜி, ஒரு ஷேர் மார்க்கெட்டா, இன்ட்ராடேவா, இல்ல ஒரு லாங் டேர்மோ, இல்ல ஃபாரெக்ஸோ, எம்சிஎக்ஸோ எத வேணாலும் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியுன்றது என்னோட அபிப்பிராயம். ஓகே. அப்ப இந்த 9 பிளானட் மட்டும் நமக்கு போதுமா? 12 கட்டம் போதுமா? இந்த 27 நட்சத்திரம் போதுமா? 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம சப்லாட் பார்க்கணுமா? சப்லாட் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நெறைய போக வேண்டாம். நம்ம நார்த் இந்தியன் சைட்ஸ்லாம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அஸ்ட்ராலஜிக்கு சர்போத்ரா கட்டம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு நெறைய இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம அதுக்குள்ளலாம் போ வேண்டாம். ஜென்ரலாவே இந்த 12 கட்டம் 9 பிளானட் அந்த நம்ம சவுத் இந்தியன் வச்சு எப்படி பண்ணுவோமோ, அத வச்சு மூலியமாவே நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஒரு அவுட்லைன் தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. சரி எனக்கு இந்த 9 கிரகங்கள் தெரியும். அப்ப இந்த 9 கிரகங்களையும் நான் எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்துல 4 பேர்னு வச்சுக்கோங்க. அப்பா, அம்மா, பையன், பொண்ணு. இது 4 பேர் சேர்ந்தது ஒரு குடும்பம். அதே மாதிரி ஒரு 4 பிளானட்ட தான் நம்ம எடுத்துக்க போறோம். சரிங்களா? அந்த 4 பிளானட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டர், குரு, சனி, ராகு, கேது. இந்த 4 பேர் தான் இந்த மேஜரான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்க்கு புல்லிஷா, பியரிஷா அப்படின்னு கொண்டு போறதுக்கு இந்த 4 பேர் தான் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல். இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த 4 பேர் நம்ம எடுத்துக்கலாம். சரி, கூட அந்த எக்ஸ்ட்ரா மிச்சம் இருக்கிற 5 பிளானட் சித்தப்பா, பெரியப்பா, ஒண்ணு விட்ட அப்பா அப்படின்னு மத்தவங்கலாம் வரப்போறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த 4 பேரு பிளஸ் அந்த சுத்தி இருக்காங்க ஒரு 5 பேர். அது மட்டும் போதுமானா அதுவும் கிடையாது. அதை தாண்டியும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அதை தாண்டி ஜஸ்ட் 3 பிளானட் தான். யுரேனஸ், ப்ளூட்டோ, நெப்டியூன். இந்த 3 பிளானட்டையும் பேஸ் பண்ணி அந்த குடும்பத்தோட உறுப்பினர்கள், அப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க யார் அவங்க, நெப்டியூன், ப்ளூட்டோ, யுரேனஸ், இவங்க 3 பேரையும் சேர்த்து அஸ்ட்ராலஜிக்கலா ஒரு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங்கை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏற்கனவே எனக்கு இந்த 9 பிளானட் இருக்கு, 12 கட்டம் இருக்கு, அதுவே புரியல. இதுல இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த 3 பேரை எப்படி புரிஞ்சுக்க முடியும் கேட்டா, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இவங்களாம் இந்த மேக்கப் அசசரிஸ் மாதிரி தான். தோடு, கம்மல், மூக்குத்தி அந்த மாதிரி இவங்க மாதிரி மேக்கப் அசசரிஸ் தான். ஸோ மெயினான ஆள் யாருன்னா, நான் அந்த முதல் சொன்ன குடும்பத்துல இருக்கிற 4 பேர் யாரு அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது. அப்ப மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ் இவங்கெல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே இஸ் அசோசியேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சைட் பாயிண்ட் மாதிரி, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 1+1 2 அப்படின்னா, ஆமா 2ன்னு சொல்றதுக்கு இன்னொரு ஆள் வருவார் இல்லைங்களா? அந்த ஒரு ஆள் தான் இந்த அசோசியேட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாமே. அப்ப இந்த குரு அதாவது நல்ல இடத்துல இருக்கும்போது, இங்க நல்ல இடம்ன்றது நமக்கு ப்ராஃபிட் பத்தி தான் பேசுறோம். மற்ற எதையுமே நம்ம இங்க பேசல. ஸோ ப்ராஃபிட் பத்தி பேசும்போது லைக் 2, 8, 10 இருக்கும்போது அவரு நமக்கு நல்ல
ப்ராஃபிட் கொடுப்பாரு. உங்களோட பர்த் சார்ட் பத்தி நம்ம இங்க பேசவே இல்லை. ஜூபிட்டர் ரெண்டுல இருந்தாலும் சரி, 8ல இருந்தாலும் சரி, 10ல இருந்தாலும் சரி, நமக்கு நல்ல பலன்கள் மட்டுமே தான் கொடுப்பாரு ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்ப எப்படி நம்ம மேட்ச் பண்றது? அப்ப காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கோங்க. லக்னம் மேஷ லக்னமா இருக்க போது as it is நமக்கு தெரியும். அப்ப 2ஆம் இடத்துல இப்ப இன்னைக்கு குரு இருக்காரு. இந்த வருஷம் ஃபுல்லா குரு 2ல தான் இருக்காரு. யாரு? ரிஷப வீட்டுல தான் இருக்காரு. அப்ப அந்த ரிஷப வீட்டுல இருக்கும்போது ஓவராலா பார்க்கும்போது, அதாவது 2000 எப்ப குரு பயிற்சி ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து இந்த எண்டு முடிய வரைக்கும் ஒரு நிஃப்டி எடுத்துக்கோங்க, பேங்க் நிஃப்டி கூட எடுத்துக்கோங்க, செக் பண்ணி பாருங்க. முடிய போகும்போது கண்டிப்பா புல்லிஷ்ல தான் முடிஞ்சிருக்கும். அந்த இயர் எவ்வளவு ஸ்டார்ட் ஆச்சோ அதை விட ஒரு பங்கு அதிகமா தான் முடிஞ்சிருக்குமே தவிர கம்மியா முடிஞ்சிருக்காது. அப்போ ஓவராலா இந்த வருஷம் ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி அப்போ 2ல இருந்தாலும் 8ல இருந்தாலும் 10ல இருந்தாலும், லைக் ரிஷபத்துல இருந்தாலும் விருச்சகத்துல இருந்தாலும் மகரத்துல இருந்தாலும் ஓவராலா இந்த ட்ரெண்ட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ன்றது நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். நீங்க ஓகே, இப்போ ஜூபிட்டர் இந்த இடத்துல இருந்தாதான் நமக்கு பாசிட்டிவ் செய்ய போறான்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படின்னா அப்போ சனி எங்க இருந்தா நமக்கு பாசிட்டிவ் செய்ய போறாரு? சனி அப்படின்றது இட்ஸ் அ பியரிஷ் பிளானட்டுங்க. அது வந்து ட்ரெண்டை வந்து டவுன் ட்ரெண்டா கொண்டு போறதுக்கு தான் இங்க நிறைய முயற்சி பண்ணும். ஜூபிட்டர் வந்து புல்லிஷ்னஸ் தான், அதாவது மார்க்கெட் ஏறுறதுக்கு தான் நிறைய முயற்சி பண்ணும். ஆனால் சாட்டர்ன் இட்ஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும், ஒரு கண்ட்ராக்ஷன் கொண்டு வரும், ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றது எல்லாமே சாட்டர்ன் தான். ஸோ இப்போ இங்கே புல்லிஷா பியரிஷான்னு பார்க்கும்போது நமக்கு குருவையும் சனியையும் வச்சு தான் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக சாட்டர்ன் நல்லா இருக்காரு அப்படின்ற பட்சத்தில், சனி நல்லா இருக்கான்ற பட்சத்தில் அங்கே பியரிஷ் ட்ரெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாகும். ஸோ எல்லாமே ரெகுலேட் பண்ணுவார் இவர். ஸோ இவங்க 2 பேருமே இயர்லி பிளானட்ஸு. ஸோ இட்ஸ் அ லாங் டேர்மாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஜூபிட்டரையும் இந்த சனியையும் நம்ம வச்சு நம்ம ஒரு மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் ஃபோர்காஸ்டாக பண்ண முடியும். எனக்கு ஷார்ட் டேர்ம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இங்கே வீனஸ் மெர்க்குரி 2யுமே எடுத்துக்கிட்டா போதும். ஸோ வீனஸ் அப்படின்றது ஒரு மணி வேல்யூவை, ஒரு அசட்டை வந்து ஒரு புல்லிஷ்னஸாக, ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டாக கொண்டு போகும். ஆனால் குரு அளவுக்கு கிடையாது, ஓரளவுக்கு எடுத்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா போதும். ஸோ வீனஸ் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டோட மணி வேல்யூ, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு, இது எல்லாமே அசோசியேட்டட் பண்ணும். இட்ஸ் ரைசிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். ஒரு 3 மாதம், ஒரு 2 மாதம் மட்டும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக போகுது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த டயத்தில் ஒரு பை போட்டுட்டு வெளியே வந்துட போகிறோம். ஸோ வீனஸ் இஸ் ஷார்ட் டேர்ம் 10 மேக்கிங் எ பிளானட் அப்படின்றது மட்டும் நம்ம ஞாபகத்தில் இருந்தால் போதும். அடுத்து நம்ம புதனை பற்றி பேசுவோம். புதன் இல்லாத ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டே கிடையவே கிடையாது இல்லைங்களா? இப்போ புதன்னா கம்யூனிகேஷன், ட்ரேடு, டிரான்சாக்ஷன், இது எல்லாமே வந்து புதனை பற்றி உள்ள ஒரு விஷயம்தான். இப்போ புதன் இங்கே ரெட்ரோக்ரேடாக இருக்கிற பட்சத்தில் அங்கே மார்க்கெட்டோட வைட்டாலிட்டி பயங்கரமாக இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே வச்சுருக்கும். அப்போ எப்பெல்லாம் புதன் அந்த பக்ரத்தில் இருக்கும்போதோ அப்போ மார்க்கெட்டை செக் பண்ணி பாருங்கள். அந்த மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி டயத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே போகாமல் கம்முன்னு வெளியே வந்துட்டு வேடிக்கை பார்க்குறது இட்ஸ் பெஸ்ட். ஸோ யுரேனஸ் பற்றி நம்ம பேசும்போது அங்கே மார்க்கெட் எப்படி இருக்கும்? யுரேனஸ் சப்போஸ் இந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாரில் நிற்குது, சனி நட்சத்திரத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை குருவோட நட்சத்திரத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்தில் எந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மார்க்கெட் டிஸ்டர்ப்ஷன் தான் ஆகும். சிக்னல் வந்து இட் கேன் சிக்னல் அப்ரப்ட் மார்க்கெட் சேஞ்ச். இது எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்ட் ஸ்டாக்கு தான் அஃபெக்ட் ஆகும். இப்போ லைக் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சி ஒரு மூமெண்ட் ஃபாஸ்ட்டாக ஆகுது, இல்லை ஒரு மூமெண்ட் இறங்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் யுரேனஸ் அந்த பிளானட் எந்த ஸ்டாரில் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டாலே நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிரும். அடுத்து ப்ளூட்டோ. ஸோ ப்ளூட்டோ வந்து ஜென்ரலாகவே ஒரு பவர் கன்சப்ஷனை பற்றி பேசுறது, உடல்நிலையை பற்றி பேசுறது, என்டையர் வேர்ல்டோட ஒரு வெல்த்தை பற்றி பேசுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசுறது எல்லாமே ப்ளூட்டோ தான். ஸோ ப்ளூட்டோ ஃபினான்ஷியல் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கோம்னா ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஸ் சைக்கிளுக்கு இந்த ப்ளூட்டோவை பேஸ் பண்ணி நம்மளால ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ வென் ப்ளூட்டோ ஆக்டிவாக இருக்கு அப்படின்ற பட்சத்தை, எஸ்பெஷலி அப்படின்னா சனியோட நட்சத்திரத்திலையும் ஜூபிட்டர் நட்சத்திரத்துல இருக்கும்போது அது வந்து மேஜர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல கொண்டு போய் முடியும். இது
அடுத்து நெப்டியூன். நெப்டியூன் வந்து அந்த அளவுக்கு பெரிய புல்லிஷ்னஸ் பிளானட்லாம் கிடையாது. ஸோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு லிக்விடிட்டி ஸ்டேட்ல தான் இருக்கக்கூடியது. இந்த மார்க்கெட் பபுள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த பக்கமும் போகாம, அந்த பக்கமும் போக முடியாம ஒரு மார்க்கெட் பபுள் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்துல தான் இந்த நெப்டியூன் சொல்ல போகுது. ஸோ இங்க நம்ம பிளானட்ஸ் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? லைக் ஒரு குருவா இருக்கட்டும், ஒரு சனியா இருக்கட்டும், ராகு கேதுவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். சொந்தக்காரங்க மற்ற இருக்கக்கூடிய மீதம் 5 பிளானட், பக்கத்து வீட்டுக்காரங்க யுரேனஸ், ப்ளூட்டோ, நெப்டியூன். இந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணாலே போதும். இதுதான் பேசிக். இதுக்கப்புறம் நம்ம நட்சத்திரத்துக்கு வருவோம். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். இங்க கிரகங்கள் எல்லாமே வக்ரமா இருக்கும்போது மார்க்கெட்குள்ள போகாம இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஜென்ரலாவே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போய் ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்தாதான் நமக்கு கெயின், நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது கிடையாது. மார்க்கெட்குள்ள போகாம அந்த மார்ஜின் கேபிட்டலை லாஸ் பண்ணாம இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவே ஒரு பெரிய சக்சஸ். அப்ப எந்த நாள்ல உள்ள போட்டா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வருமோ அந்த நாளை சூஸ் பண்ணி போட்டாலே நமக்கு போதும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம இன்ட்ராடேவா போகிறதா, இல்லை ஷார்ட் டேர்ம் போகிறதா, இல்லை லாங் டேர்ம் போகிறதான்றத பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஜென்ரலாகவே ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச், அவ்வளோதாங்க. சிம்பிள் கான்செப்ட். நம்ம உள்ளே போகாமல் இருக்கிறது பெட்டர்.